அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சுருக்கெழுத்து நூல் சீனிவாசராவ் முறை இந்த புக்கில் இருக்கக்கூடிய பேசேஜ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், இதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன புக்ஸ் தமிழ் ஷார்ட்டன் ஜூனியருக்கு தேவை, தமிழ் ஷார்ட்டன் ஜூனியர் எக்ஸாம் போகணும் அப்படின்னா என்னென்ன புக்ஸ் தேவை, என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அடுத்து நீங்கள் இந்த வீடியோவில் என்ட்ரு ஆகணும். அந்த புக்ஸ்லாம் வாங்கிட்டு தான் இந்த வீடியோவுக்கு என்ட்ரு ஆகணும். அதில் புக்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன், நல்லா டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன், புரியுதுங்களா? ஸோ அதை பாருங்கள், பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு என்ட்ரு ஆகுங்க. இப்போ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் சீனிவாசராவ் முறை புக்கில் இருக்கக்கூடிய, அதாவது தமிழ் ஷார்ட்டன் லெசன் புக்கில் இருக்கக்கூடிய பேசேஜஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அதை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக டைரெக்டாக எக்ஸாம் பேசேஜ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். லெசன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டைரெக்டாக எக்ஸாம் பேசேஜ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு லெசன்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சில பேசேஜ், எல்லா பேசேஜும் சொல்லலை, ஒரு சில குறிப்பிட்ட பேசேஜ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் லெசனுக்கு பின்னாடி சின்ன சின்ன பேசேஜ் இருக்கும். அந்த பேசேஜில் ஒரு மினிமம் ஒரு 20 பேசேஜ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் பேசேஜுக்குள்ளே போனீங்கன்னா நல்லது. மேக்ஸிமம் ஒரு 30 பேசேஜ் அல்லது 35 பேசேஜ் வரைக்கும் கூட சீனிவாசராவ் முறை புக்கில் இருக்கக்கூடிய பேசேஜை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். மினிமம் 20 பேசேஜ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பேசேஜ் எழுதுறதுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இல்லைனா எடுத்தோன்னே எக்ஸாம் பேசேஜுக்கு போகும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் இதில் கொஞ்சம் பேசேஜ் ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது. இல்லை சார் அதெல்லாம் வேணாம் சார், நான் டேரெக்டாக எக்ஸாம் பேசேஜ் போகிறேன் சார் அப்படின்னிங்கன்னா அது உங்களோட விருப்பம். நான் அதுக்கு மாற்று கருத்து எதுவும் சொல்லலை. பட் லெசன் பேசேஜ் நீங்கள் முடிச்சுட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். இல்லை சார் எனக்கு இன்னும் ஒரு எக்ஸாமுக்கு 3 மாதம் 2.5 மாதம் தான் சார் இருக்குது, என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ நீங்கள் வேறு வழியே இல்லாத பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக எக்ஸாம் பேசேஜ் போயிடலாம். ஜூனியருக்கு, தமிழ் ஷார்ட்டன் ஜூனியருக்கு பேசிகிட்ருக்கேன். ஓகே, என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு சொல்லிவிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இப்போ இந்த பேசேஜ் எழுதுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்றதை ஒரு தடவை ஞாபகப்படுத்திடுறேன். இந்த பாக்ஸ் தேவை, ஏன்னா இந்த மாதிரி குப்பைகளை போடுறதுக்கு இந்த மாதிரி பென்சில் சீவன குப்பைகளை போட்டு மூடி வச்சிடணும், இல்லைனா முகத்தில் அடிக்கும். இது மூடி வச்சு ஓரமாக வச்சிடணும். முடிஞ்சிருச்சிங்களா? அதை சொல்லிட்டேன்னா பென்சில், ஸ்டெனோ பென்சில் தேவை, எரேசர் தேவை, ஷார்ப்பனர் தேவை, எரேசர் தேவை, இதெல்லாம் சொல்லியிருப்பேன். பட் எரேசர் யூஸ் பண்ணி பழகாதீங்க. இதை ஓரமாக வச்சிடுறேன். ரொம்ப தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் ஜூனியருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் சீனியருக்கு இது யூஸ் பண்ணக்கூடாது. எரேசர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டெனோ பென்சில் யூஸ் பண்ணி பழகுங்க, ஓகேங்களா? அப்சரா ஸ்டெனோ பென்சில். ஷார்ப்பனரில் நான் என்ன சொல்லியிருப்பேன், இதுக்கு ஆப்போசிட் சைடு இந்த சைடில் இந்த இடத்துல தடுப்பு மாதிரி ஒன்று இருக்கும் ஒரு சில ஷார்ப்பனரில். அந்த தடுப்பு இல்லாத மாதிரி ஷார்ப்பனர் வாங்குங்க. இதில் தடுப்பு இல்லை, ஓகேங்களா? கரெக்டாக இந்த சீவுறதுக்கும் இந்த சைடுக்கும் இடையில ஒரு தடுப்பு இருக்கும், அது இல்லாமல் வாங்கணும். இதை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஓகேங்களா? இப்போ அடுத்து தமிழ் சுருக்கெழுத்து நூல் சீனிவாசராவ் முறை, இந்த புக்கு கண்டிப்பாக இருக்கணும். இது எக்ஸாம் ஸ்பீடு நோட்டு கண்டிப்பாக இருக்கணும். எக்ஸாமில் கொடுக்கக்கூடிய ஸ்பீடு நோட் இந்த மாடலில் இருக்கும், புரியுங்களா? இந்த நோட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடு போட்ட நோட்டு, கிங் சைஸ் நோட்டு 2 இருக்கணும், ஓகேங்களா? கம்பெனி கூட சொல்லியிருப்பேன், லெக்ஸ்மின்ற ஒரு கம்பெனி, ரூபி அப்படின்ற ஒரு கம்பெனி, 2ல் எது வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். கிளாஸ்மேட் வாங்குறப்ப கொஞ்சம் பார்த்து வாங்கணும். நடுவில் நீங்கள் திருப்பும் போது இப்படி நேராக இருக்காது, இது இப்படி முட்டிக்கிட்டு வரும் கிளாஸ்மேட்டு. ஸோ அது நீங்கள் பார்த்து பொறுமையாக பார்த்து வாங்கணும். குவாலிட்டி கம்மியானதாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நோட்டை யூஸ் பண்ணுங்கள். குவாலிட்டி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, விலை கூட குறைச்சி அதை பற்றி நான் பேசுகிறேன். குவாலிட்டி கம்மியாக இருந்தாலும் இல்லை அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி இப்படி மடங்கக்கூடாது. இப்படி எழுதுகிறப்ப இந்த இடத்துல மடங்கி இருக்கக்கூடாது.
ஓரளவுக்கு லைட்டாக மடங்கியிருந்தால் போதும், ரொம்ப அப்படி மடங்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாஸ்மேட் நோட்டு கொஞ்சம் நடுவில் வந்து இப்படி மடங்கும், அதனால சொன்னேன். ஓகேங்களா? இந்த மாதிரி குவாலிட்டி கம்மியாக இருக்க நோட்டு, ரேட்டு கம்மியாக இருக்க நோட்டு இந்த மாதிரி நடுவில் வந்து மடங்காமல் அப்படி ஃப்ளாட்டாக இருக்கும் ஓரளவுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 2 நோட்டு சொல்லியாச்சு. ஏற்கனவே அந்த வீடியோலையும் சொல்லியாச்சு, இப்போயும் உங்களுக்கு சொல்லியாச்சு. புரியுதுங்களா? இப்போ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எல்லா நோட்டும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஒரு கோடு போட்ட நோட்டு, அதுக்கப்புறம் சீனிவாசராவ் முறை புக்கு இதை கையில் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஏதாவது ஒரு பேசேஜ் எடுத்து நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். அத்தியாயம் 5 பயிற்சி 17 உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்க போகிறேன். நல்லா கவனிங்க. அத்தியாயம் 5 பயிற்சி 17 ஒர்க் அவுட் பண்ணி காமிக்க போகிறேன். 17க்கான ஆன்சர் கீ புக்லேயே பின்னாடி இருக்கும், அதையும் நீங்கள் மடக்கி கூட வச்சுக்கலாம், அல்லது பக்க நம்பர் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதான். ஓகேங்களா? நம்ம பார்த்து தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், பார்க்காம இல்லை. புரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பாருங்கள். நோட்டோட மொதல் பக்கத்தில் ஆரம்பிக்க போகிறோம். புரியுதுங்களா? கௌரி வீணை எங்கே இருக்கிறதுன்னு இருக்குங்களா? ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரோக்கு தெரியலன்னா இதை பார்த்து அப்படியே நீங்கள் போட வேண்டியதான். புரியுதுங்களா? இதை பார்த்து அப்படியே போட வேண்டியதான். இங்கே பாருங்கள், கௌரி நோட்டோட இந்த சிவப்பு கோட்டுக்கு கீழே இருக்க லைனில் ஸ்ட்ரோக்கை போட ஆரம்பிக்கணும். நல்லா கவனிக்கணும். இந்த முறையில் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பீடு அப்போ தான் வரும். கௌரி வீணை எங்கே இருக்கிறது அப்படியே எழுத போகிறீங்க. நீங்கள் ஸ்ட்ரோக்கை போட போகிறீங்க. கௌரி. ஓகேங்களா? வீணை, வீணை எங்கே இருக்கிறது, ஒரு கொஸ்டின் மார்க். நல்லா கவனிங்க. இங்கே ஸ்ட்ரோக் இருக்குங்களா? இந்த ஸ்ட்ரோக்கோட அர்த்தம் தெரியலனா நீங்கள் இந்த இடத்துல பார்க்கணும். ஆக்சுவலாக இது வந்து கொஸ்டின்னு, இது ஆன்சர் கீ. அப்படி தான் இவங்க புக்கில் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ரெண்டுமே கொஸ்டின், ரெண்டுமே ஆன்சர் கீ. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? நம்ம ஸ்ட்ரோக்கை பார்த்து தான் எழுத போகிறோம். ஸ்ட்ரோக்குக்கு என்ன தமிழ் அர்த்தம், அதாவது இந்த ஸ்ட்ரோக்கோட தமிழ் வடிவம் உங்களுக்கு தெரியலனா நீங்கள் ஸ்ட்ரோக்கோட தமிழ் வடிவத்தை பார்த்துக்கணும். அவ்வளோதான். தெரிஞ்சிச்சுன்னா பார்க்க தேவையில்லை. இன்னொரு விஷயம், உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு கையில் ஸ்ட்ரோக்கு போட வரலன்னா இன்னொரு நோட்டை எடுத்துக்கணும். இன்னொரு நோட்டோட ஃபஸ்ட்டு பக்கத்தை எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த பயிற்சி நம்பர் என்ன? பயிற்சி 16. பயிற்சி 17. ஓகேங்களா? பயிற்சி 17. ஸோ இதுக்கும் நீங்கள் பயிற்சி 17ன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு வரிசையாக சொல்கிறேன். இப்போ போட்டுருக்கோமா? இப்போ கௌரி அப்படின்றது உங்களுக்கு தெரியல, இல்லை புரியல, டக்குன்னு கைக்கு வரலன்னா எடுத்து எழுதிடணும் இந்த நோட்டில். இது ஹார்ட் வேர்ட்ஸ் நோட்டு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? நல்லா கவனிங்க. இது ஃபஸ்ட்டு இருக்க நோட்டு ஸ்பீடு பிக்கப் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ரெண்டாவதாக இப்போ இருக்க நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் வேர்ட்ஸ்க்கு, அதாவது டக்குன்னு உங்களுக்கு கைக்கு வராத வார்த்தைகள், தெரியாத வார்த்தைகள், புரியாத வார்த்தைகள், புரியாத ஸ்ட்ரோக்குகள் எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் எழுத போகிறீங்க. புரியுதுங்களா? இது பேர் ஸ்பீடு நோட்டு, அவ்வளோதான். இப்போ
கௌரி அப்படின்றது உங்களுக்கு கைக்கு டக்குன்னு வரலன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கௌரின்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? பென்சிலே எழுதுங்க, பேனாவே இப்போதைக்கு யூஸ் பண்ண வேணாம். கௌரி, கௌரியோட ஸ்ட்ரோக்கை வந்து நீங்கள் போட்டுறீங்க. ஓகேங்களா? அடியில் ஒரு கோடு போட்டிருக்காங்க. எதுக்காக கௌரிக்கு ஸ்ட்ரோக்குக்கு அடியில் கோடு போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஏன்னா அது வந்து பெயர், ஊர் பேர், ஒரு நபரோட பெயர். ஸோ இப்படிலாம் வரும்போது அடியில் ஒரு கோடு போடுவாங்க. அந்த பழக்கம் நீங்கள் வச்சுக்காதீங்க. ஸ்டார்டிங்லேயே அந்த பழக்கத்தை அடியே ஒதுக்கிடுங்க. ஏன்னா அதுக்கு டைம் ஆகும் நமக்கு. அது நம்ம பண்ண வேணாம். கௌரி போட்டாச்சுங்களா? போட்டு 5 லைன் எண்ணுங்க. 1 2 3 4 5 5 லைன் விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 5 லைன் விட்டுணும். இப்போ இந்த நோட்டை ஒதுக்கி வச்சிடணும். கௌரி வீணை எங்கே இருக்கிறதுன்னு எழுதியிருக்குமா? இந்த வீணைன்ற ஸ்ட்ரோக் உங்களுக்கு டக்குன்னு வரலன்னா அதையும் எடுத்து எழுதிக்கணும். புரியுதுங்களா? அதையும் எடுத்து எழுதிக்கணும். இப்போ வீணை, வீணை, வீணை. ஓகேங்களா? வீணை புள்ளி வச்சிங்கல்ல, இந்த இடத்துல புள்ளி வச்சிங்களா, அந்த இடத்துல எழுத வேண்டியதான். வீணை, வீணைன்னு எழுதிட்டு அந்த ஸ்ட்ரோக்கை போட்டுக்கணும். ஸ்ட்ரோக்கை பார்த்துக்கணும். வீணை, அந்த ஸ்ட்ரோக்கை இப்போ நீங்கள் போடுறீங்க. வீணை. ஓகேங்களா? ஸோ அடுத்து எண்ணிருங்க. 1 2 3 4 5 முடிஞ்சிருச்சு. 6வது லைனில் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வச்சுட்டு மூடி வச்சிருங்க. அடுத்து பாருங்க, எங்கே இருக்கிறது. ஓகேங்களா? எங்கே இருக்கிறது போட்டோம், ஒரு கொஸ்டின் மார்க் வச்சாச்சு. சப்போஸ் எங்கே அப்படின்ற ஸ்ட்ரோக்கும் உங்களுக்கு தெரியல, புரியல, டக்குன்னு வரலன்னா அதையும் சேர்த்து இந்த ஹார்ட் வேர்ட்ஸ் நோட்டில் எடுத்து எழுதிடணும். எழுதிட்டு ஒரு டைம் எழுதிட்டு 5 லைன் இடம் விட்டுறணும். அடுத்தது பாருங்க, அடுத்து அதை எடுத்து. ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே ஸ்ட்ரோக்கை பார்க்குறீங்க, வாசிக்கிறீங்க. அதை கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதை தான் நம்ம கரெக்டாக தான் வாசிச்சிருக்கோம். எடுத்து, இங்கே பாருங்கள், எடுத்து, இந்த ஸ்ட்ரோக்கு எடுத்துன்றது நம்ம கரெக்டாக வாசிச்சிருக்கோமா? எடுத்து கரெக்டாக தான் வாசிச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரோக்காக நீங்கள் எழுதணும். அதை, இங்கே பாருங்கள், அதை, அதை. அடுத்து வந்து எடுத்து கரெக்டாக வாசிச்சிட்டோம். இங்கே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். எடுத்து, எடுத்து. இந்த ஸ்ட்ரோக் உங்களுக்கு ஹார்ட் வேர்ட்ஸாக இருந்துச்சு, டக்குன்னு வரலன்னா அதை எடுத்து நீங்கள் எழுதிக்கணும். எடுத்து பார்த்து தான் எழுத போகிறீங்க. நீங்கள் பார்க்காமலாம் எதையுமே எழுத தேவையில்லை, எல்லாத்தையும் பார்த்து தான். இது தெரியலையா? ஃபஸ்ட்டு தமிழ் என்னான்னு பாருங்கள். எடுத்து, எடுத்துன்றத எழுதுங்க. அடுத்து ஸ்ட்ரோக்கை பார்த்து போடுங்க. எடுத்து. ஓகேங்களா? 5 லைன் எண்ணுங்க, இடம் விடுங்க. 1 2 3 4 5 5 லைன் முடிஞ்சிச்சுங்களா? 6வது லைனில் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. முடிஞ்சிச்சுங்களா? அதை எடுத்து அடுத்து பாருங்க, மாலை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறீங்க. மாலை இங்கே இருக்கு பாருங்க, மாலை. இது உங்களுக்கு தப்பாக படிச்சிட்டிங்க, சரியாக டக்குன்னு கைக்கு ஸ்ட்ரோக் வரலன்னா எடுத்து எழுதிடணும் இந்த மாலைன்றதை. இப்போ எழுதுறேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்க, இங்கே மாலைன்னு போடுறீங்க. மாலை. இங்கே பாருங்கள், அடுத்து 4. ஓகேங்களா? அது கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறீங்க. 4 கரெக்டாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இந்த இதுக்கு ஸ்ட்ரோக்கு தெரியல, இல்லை படிக்க தெரில, டக்குன்னு கைக்கு வரலன்னா எடுத்து ஹார்ட் வேர்ட்ஸ் நோட்டில் எழுதி 5 லைன் இடம் விட்டுணும். 4 4. ஓகேங்களா? இவங்க வந்து இந்த இடத்துல வந்து வவ்வல் வைக்காமல் இருக்காங்க. ஸோ நீங்கள் வவ்வல் போட்டுக்கலாம். 4. அடுத்து பாருங்கள், மணி. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், மணி. இந்த மணி வந்து இங்கே இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். மணி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த ஸ்ட்ரோக்கை படிக்கிறீங்க. மணி. இது கரெக்டாக இருக்கான்னு அடுத்து செக் பண்ணுறீங்க.
மணி கரெக்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக்கை போடுறீங்க மணி. ஓகேங்களா, மணி. அடுத்து வரை கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறீங்க, வரை. ஸோ வரையை போடுறீங்க, வரை வரை. இங்கேயே, ஸோ இது கரெக்டானு பார்க்குறீங்க, இங்கேயே. ஸோ அந்த ஸ்ட்ரோக்கை பார்த்து அடுத்து போடுறீங்க, இங்கேயே. அடுத்து பாருங்க, இப்பொழுது கரெக்டானு பார்க்குறீங்க, இப்பொழுது இப்பொழுது. ஓகேங்களா. அடுத்து வாசி, எழுத்துக்கூட்டியே படிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. வா, அதுக்கப்புறம் ஒரு திக்கு டாட் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இவ்வு திக்கு டாட் வச்சுருக்காங்க, வா. இது வந்து சா. ஓகேங்களா, இங்கே ஒரு தேர்ட் பிளேஸில் லைட் டாட். ஸோ வா சி. ஸோ இந்த மாதிரி எழுத்துக்கூட்டி மெதுவாக பொறுமையாக படிங்க, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, ஆரம்ப காலகட்டம் தான். ஒரு நாளைக்கு ஒரு பேசேஜ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, டைம் இருந்தால் 2 பேசேஜ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். வாசி, வாசின்றது கரெக்டாக நம்ம வாசிச்சிருக்கோமான்னு பார்க்கணும். வாசி வாசி. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறீங்க, அடுத்து ஸ்ட்ரோக்கை பார்த்து போடுறீங்க, வாசி வாசி. இப்போ பாருங்கள், முடிஞ்சிச்சுங்களா. இப்போ இந்த வாசின்ற ஸ்ட்ரோக் உங்களுக்கு டக்குன்னு கைக்கு வரல, அது புரியல, தெரியலன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த வாசின்ற ஸ்ட்ரோக்குக்கு தமிழ் அர்த்தம் என்னான்னு பார்க்குறீங்க. வாசி, வாசி அப்படின்றத இங்கே எழுதுறீங்க, ஹார்ட்வேர்ட்ஸ் நோட்டில் எழுதுறீங்க, வாசி. இதோட ஸ்ட்ரோக்கை வந்து போடுறீங்க, ஸ்ட்ரோக் வந்து இங்கே இருக்குது, இதை போடுறீங்க. ஃபஸ்ட்டு தமிழில் எழுதுறீங்க, அடுத்து ஸ்ட்ரோக் போடுறீங்க, வாசி. ஓகேங்களா, அடுத்து 5 லைன் விட்றீங்க, 1 2 3 4 5 லைன் விட்டு 6வது லைனில் ஒரு அடையாளத்துக்கு புள்ளி வச்சுக்கிறீங்க. புரிஞ்சிச்சுங்களா. இப்போ அடுத்து அதுவே, கரெக்டாக செக் பண்ணுறீங்க, அதுவே. ஸோ அந்த ஸ்ட்ரோக்கை போட்டுக்கிறீங்க, அதுவே. உன், கரெக்டானு பார்க்குறீங்க, உன். ஸ்ட்ரோக் போடுறீங்க. இந்த ஊ வந்து டக்குன்னு வராது. சப்போஸ் இந்த ஸ்ட்ரோக் உங்களுக்கு டக்குன்னு வரலன்னா அதையும் எழுதலாம், தப்பு இல்லை. உன். ஓகேங்களா, பார்த்து பார்த்து தான் எல்லாத்தையும் எழுதுறீங்க. 5 லைன் இடம் விட்றீங்க, 1 2 3 4 4 லைன் தான் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 4 லைன் இடம் விட்டுக்குங்க இந்த இடத்துல கடைசி 4. அடுத்தது அதுவே உன் முடிஞ்சிருச்சுங்களா. அடுத்து பாருங்க, கடமை. இங்கே இருக்கு பாருங்க, கடமை. ஸோ அது கரெக்டாக வாச்சிருக்கமா, கடமை. ஸோ ஸ்ட்ரோக்கை பார்த்து போடுறீங்க, கடமை. இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஹார்ட்வேர்ட்ஸ் வந்து இந்த நோட்டில் எழுதுறது மாறுபடும். உங்களுக்கு வேறு வார்த்தைகள் வரும், இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு வேறு வார்த்தைகள் வரும். புரியுதுங்களா. ஒவ்வொருத்தருக்கும் வார்த்தைகள் வந்து இங்கே மாறி மாறி வரும். மாறி மாறி மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு வார்த்தை ஹார்ட்வேர்ட்ஸாக இருக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு அது ஈஸியான வார்த்தையாக இருக்கலாம். உங்களுக்கு ஒரு வார்த்தை நல்லா தெரிஞ்சிருக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரோக் நல்லா வரலாம், இன்னொருத்தவங்களுக்கு அந்த ஸ்ட்ரோக் நல்லா வராமல் இருக்கலாம். அல்லது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரோக் நல்லா வராமல் இருக்கலாம், இன்னொருத்தருக்கு அந்த ஸ்ட்ரோக் நல்லா வரலாம். ஸோ ஹார்ட்வேர்ட்ஸுன்றது என்னன்னா, உங்களுக்கு கைக்கு எதெல்லாம் வரல, எதெல்லாம் உங்களுக்கு படிக்க தரல, அது எல்லாமே ஹார்ட்வேர்ட்ஸ் தான். எதையுமே படிக்க தரலையா, அவ்வளோதான். நான் ஓப்பனாக சொல்கிறேன், செத்திங்க. எல்லாத்தையும் ஹார்ட்வேர்ட்ஸாக எழுதிக்க வேண்டியதான். எல்லாத்தையும் ஹார்ட்வேர்ட்ஸாக எழுதி 5 லைன் இடம் விட்டுற வேண்டியதான். வேறு வழி இல்லை. ஒன்று கூட தெரியலன்னா எல்லாத்தையுமே எழுதணும், தனித்தனியாக ஃபஸ்ட்டு எழுதி தான் ஆகணும். தப்பு இல்லை, எழுதுங்க. அதனால் என்ன, இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒன்று கூட தெரில சார், எனக்கு எதையுமே படிக்க தரல சார், எனக்கு இந்த ஸ்ட்ரோக்கை பார்த்து ஒன்று கூட படிக்க தரல சார். இதே மாதிரி ஒவ்வொன்றா தனித்தனியாக எழுதி எல்லாத்தையும் இங்கே தனித்தனியாக எழுதி 5 லைன் இடம் விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். மற்றவங்களுக்கு 5 மணி நேரம்னா எதுவுமே தெரிலனா உங்களுக்கு ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகும். வேறு வழி இல்லை, நமக்கு ஷார்ட் ஹேண்டில் பாஸ் ஆகணும்.
நமக்கு போத் இயர் முடிக்கணும் வரிசையாக. ஃபஸ்ட்டு ஜூனியர், அடுத்து சீனியர், தமிழ்லையும் ஜூனியர், தமிழ்லையும் சீனியர் வரைக்கும் நம்ம முடிக்கணும், இங்கிலீஷ்லையும் ஜூனியர் முடிக்கணும், இங்கிலீஷ்லையும் சீனியர் வரைக்கும் முடிக்கணும். எல்லாமே நம்ம முடித்தாகணும். போத் இயர் முடித்தாதான் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். புரியுதுங்களா? ஸோ அதனால் தனித்தனியாக எல்லாத்தையும் எழுதினாலும் ஓகே தான், அதனால் ஒன்றும் தவறு இல்லை. அதுவே உன் கடமை. அடுத்து இங்கே பாருங்க, ஊமை. ஊமை டக்குன்னு இந்த ஊ வராது. ஒரு தடவை வந்து ஊ வந்து இப்படி போடுவீங்க, ஒரு தடவை வந்து இப்படி போடுவீங்க. டக்குன்னு ஊன்ற ஸ்ட்ரோக் வந்து வந்துடாது. ஊமை. நல்லா கவனிங்க. இப்போ நான் ஹார்ட் வேர்ட்ஸ்க்கு நோட்டுக்கு நான் போக மாட்டேன். உங்களுக்கு எதெல்லாம் ஹார்ட் வேர்ட்ஸோ ஹார்ட் வேர்ட்ஸ் நோட்டில் எழுதணும். ஏன்னா டைம் நிறைய ஆகுது வீடியோ எடுக்கிறதுக்கு. நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ என்ன பண்ணணும், ஹார்ட் வேர்ட்ஸ் நோட்டு உங்களுக்கு எதெல்லாம் சரியாக டக்குன்னு கைக்கு ஸ்ட்ரோக் வரல அது உங்களுக்கு ஹார்ட் வேர்ட்ஸு. இப்போ இதை பார்த்து உங்களுக்கு வாசிக்க தெரில, இப்போ இங்கே எடுத்துன்னு இருக்குது, இதை பார்த்து உங்களுக்கு கரெக்டாக வாசிக்க தெரிலனாலும் அது ஹார்ட் வேர்ட்ஸ் தான். அப்படி வாசிக்க தெரிஞ்சு டக்குன்னு இந்த ஸ்ட்ரோக்கை போட தெரில, டக்குன்னு கைக்கு வரலனாலும் ஹார்ட் வேர்ட்ஸ் தான். இங்கே இருக்க எதையுமே எழுத தெரிலனாலும் எல்லாமே ஹார்ட் வேர்ட்ஸ் தான். எல்லாமே இந்த ஹார்ட் வேர்ட்ஸ் நோட்டில் எழுதி தனித்தனியாக 5 லைன் இடம் விட்டுறணும். இங்கேயும் இதே மாதிரி எழுதணும். புரியுதுங்களா? இங்கேயும் இதே மாதிரி எழுதிட்டு ஹார்ட் வேர்ட்ஸ் நோட்லேயும் எழுதணும். உங்களுக்கு எதெல்லாம் கைக்கு வரல, எதெல்லாம் டக்குன்னு தெரில, எதெல்லாம் டக்குன்னு வரல, எல்லாத்தையும் ஹார்ட் வேர்ட்ஸ் நோட்டை எழுதணும். எழுத வேண்டியதான், வேறு வழி இல்லை. சார் இப்படியே எல்லாத்தையும் எழுதிக்கிட்டா என்ன சார் பண்ணுறது? ஆமாம், வேறு வழி இல்லை, எல்லாத்தையும் எழுதி தான் ஆகணும். பேசேஜ் போக போக ஒவ்வொரு வார்த்தையும் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ அடுத்து வந்து கடமை அப்படின்னு வரும்போது அடுத்த டைம் பேசேஜில் வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? அதுவே இது வந்து அடுத்தடுத்த பேசேஜில் வரும்போது தெரிய ஆரம்பிக்கும். என் மணி வரை அடுத்தடுத்த பேசேஜில் வரும்போது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதான். ஒவ்வொரு வார்த்தையாக ஷார்ட் ஹேண்ட் நீங்கள் கற்றுக்கிட்டு போக வேண்டியதான். ஓகேங்களா? சரி பாருங்கள். ஊமை போல் முனகக்கூடாது. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஊமை இங்கே இருக்கு பாருங்கள். ஊமை போல, ஊமை போல முனகக்கூடாது. ஸோ அடுத்த ஸ்ட்ரோக் போடுறீங்க. ஊமை பார்த்து தான் போடுறீங்க. ஓகேங்களா? பார்த்து தான், பார்க்காம எதுவுமே போட சொல்ல. ஊமை போல முனக கூடாது. அடுத்து ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க. ஃபுல் ஸ்டாப்னா அந்த இன்ட்டு மாதிரி வைக்கணும். அடுத்து வாயால் தெளிவாய். இங்கே பாருங்கள், வாயால் தெளிவாய். ஸோ அது கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். ஊமை போல முனகக்கூடாது, வாயால் தெளிவாய். ஸோ அதை அப்படியே போடணும். வாயால். அடுத்து தெளிவாய். நான் பார்த்து தான் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? தெளிவாய், தெளிவாய், தெளிவாய். பாடுவது. பாடுவது. ஸோ அதை போடுறீங்க. இங்கே பாருங்க, பாடுவது, பாடுவது, ஒவ்வொரு வைக்கிறீங்க. பாடுவது. ஓகேங்களா? ஸோ இங்கேயோட முடிஞ்சிருச்சு. ஹார்ட் வேர்ட்ஸ் அப்பப்போ நீங்கள் எழுதணும். பாடுவது டக்குன்னு வரலன்னா ஹார்ட் வேர்ட்ஸில் நோட்டில் எழுதிடணும். எழுதி 5 லைன் விட்டுறணும். பாடுவது முடிஞ்சிருச்சுங்களா? நல்லா கவனிங்க. ஸ்ட்ரோக்கு பாருங்கள். நான் வந்து ரொம்பவும் பெருசாக போடல, ரொம்பவும் சின்னதாக போடல. ஒரு மீடியம் சைஸில் ஒரு ஸ்ட்ரோக்கை போட்டிருக்கேன். புரியுதுங்களா? மீடியம் சைஸில் ஒரு ஸ்ட்ரோக்கை போட்டிருக்கேன். புரியுதுங்களா? கொஞ்சம் தெளிவாக தான் போட்டிருக்கேன். ஆரம்பத்தில் தெளிவாக போட்டு பழகினா தான் போக போக உங்களுக்கு தெளிவாக வரும். ஸ்பீடு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு ஸ்ட்ரோக்குக்கும் இன்னொரு ஸ்ட்ரோக்குக்கும் கேப்பும் ரொம்ப அதிகம் இல்லை. புரியுதுங்களா? பக்கத்தில் தான் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும்.
இன்னும் சொல்லப்போனால் ஸ்ட்ரோக்கை வந்து சின்ன சின்னதாக போட்டு பழகணும். நல்லா நெருக்கி பக்கத்தில் எழுதி பழகணும். நெருக்கினா ரொம்ப போயிட்டு ஒட்டிடக்கூடாது. ஒட்டாமல் நெருக்கி எழுதணும். ஒரு ஸ்ட்ரோக்கோட இன்னொரு ஸ்ட்ரோக் வந்து ஒட்டக்கூடாது. ரொம்ப தள்ளி இருக்கக்கூடாது. ஒரு ஸ்ட்ரோக்கு பக்கத்தில் இன்னொரு ஸ்ட்ரோக்கை டக்குன்னு போடணும். கை தள்ளி போட்டு ஸ்ட்ரோக் போடக்கூடாது. தள்ளி ஸ்ட்ரோக் போடக்கூடாது. ஓகேங்களா? பக்கத்தில் ஸ்ட்ரோக் போடணும். சின்னதாக ஸ்ட்ரோக் போடணும். இப்படி நீங்கள் இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்பீடு வந்து ஈஸியாக பிக்கப் ஆகும், பழகும். நீங்கள் இப்போவே ஸ்ட்ரோக்கை தள்ளி போடுறீங்க, பெருசாக போடுறீங்கன்னா ஸ்பீடு பிக்கப்பே ஆகாது. ஆரம்பத்திலே இதை சரி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அந்தளவுக்கு யாரும் சொல்லுவாங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ இப்போவே முழிச்சுக்கோங்க. ஆரம்ப ஸ்டேஜ்லேயே முழிச்சுக்கணும். இப்போ பாருங்கள், பாடுவதோடு உங்களுக்கு இங்கே முடிஞ்சிருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? இந்த பக்கத்தை ஃபுல்லாக நம்ம வேஸ்ட் பண்ண போகிறோம். நான் சொல்லுவேன் என்னென்ன. இந்த பக்கத்தை பூரா அப்படியே விட்டுட்டு அடுத்த பக்கம் திருப்பிக்கணும். ஓகேங்களா? அடுத்த பக்கம் திருப்பி இந்த ஃபஸ்ட்டு லைனுக்கு வந்துடணும். சிவப்பு கோட்டுக்கு அடுத்த லைனுக்கு வந்துடணும். புரியுதுங்களா? பாடுவதோட முடித்தோம். ஓகேங்களா? இங்கே இருக்கு பாருங்க. பாடுவது தேவை. ஸ்ட்ரோக்கு கரெக்டாக படிச்சிருக்கமான்னு செக் பண்ணணும். பாடுவது இங்கே இருக்கு. பாடுவது தேவை. ஸோ தேவைன்ற ஸ்ட்ரோக்கை போடுறீங்க. தேவை. தேவை. ஓகேங்களா? தேவை. அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க. ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறோம். ஓகேங்களா? ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறோம். அடுத்த ஸ்ட்ரோக்கு இங்கே பாருங்கள். இங்கே ஒரு கிராமலாக். ஆயினும். ஸோ ஆயினும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஆயினும். ஸோ போட்டுக்கிறீங்க. ஆயினும். ஒரு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஒரு. அடுத்து பாருங்க. இங்கே இருக்கு பாருங்க. பூமாலை. செக் பண்ணுறீங்க. பூமாலை இந்த இடத்துல பாருங்க. ஸோ அதை போடுறீங்க. இங்கே பாருங்க. பூமாலை. ஸோ அந்த ஸ்ட்ரோக்கை தான் இங்கே போட போகிறீங்க. பூமாலை. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் நான் சொன்ன மாதிரி அப்படியே தான் இது வரைக்கும் நான் சொன்னேன்ல, அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நான் கொஞ்சம் வேகமாக எழுதுகிறேன். பூமாலை. இங்கே பாருங்க. இங்கே இருக்க ஸ்ட்ரோக்கு ஆசைப்படத்தக்கது. ஆசைப்படத்தக்கது. அல்ல என்று, அதாவது அல்லவென்று சேர்த்து போட்டிருப்பாங்க. அல்லவென்று அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஆசைப்படத்தக்கது. இந்த இடத்த கட்டவர்கள் பாருங்க. ஆசைப்படத்தக்கது அல்லவென்று. நீ ஏற்கனவே அறிவாய். ஸோ போடுறீங்க. நீ ஏற்கனவே அறிவாய். நல்லா கவனிங்க. நான் இப்படி போடுறேன்றக்காக நீங்கள் டக்குன்னு இது பண்ணக்கூடாது. நீங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பொறுமையாக தான் நீங்கள் வந்து ஸ்ட்ரோக் போடணும். அறிவாய். அடுத்து பாருங்க. இங்கே ஏனென்றால் அறிவாய் ஃபுல் ஸ்டாப்பு.
இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடு இந்த கட்டவரில் பாருங்கள். ஏனென்றால் பாடுவது பாடுவது இங்கே பாருங்க, என்பது பாடுவது என்பது ஒரு கலை. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, பாடுவது என்பது ஒரு கலை. பாடுவது என்பது ஒரு கலை. அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாப். ஆகையினால் நீ அந்த கலைக்கே உயிர் வாழ்வாய். ஓகேங்களா? இங்கே பாருங்க, ஆகையினால் நீ அந்த கலைக்கே உயிர் வாழ்வாய். ஃபுல் ஸ்டாப். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொன்றா செக் பண்ணணும். ஓகேங்களா? ஏனென்றால் பாடுவது என்பது ஒரு கலை. ஆகையினால் நீ அந்த கலைக்கே உயிர் வாழ்வாய். அடுத்து இங்கே பாருங்க, கலை அரசியாக அப்பொழுதே உலகில் நீ மிளிர்வாய். ஓகேங்களா? ஸோ அதுதான் போடணும். இங்கே பாருங்க, கலை அரசியாக அப்பொழுதே உலகில் நீ மிளிர்வாய். ஸோ அதை தான் நம்ம எழுத போகிறோம். இங்கே பாருங்க, கலை பார்த்து தான் நம்ம எழுதுறோம். ஓகேங்களா? நீங்களும் பார்த்து தான் எழுதுறீங்க. கலை அரசியாக அப்பொழுதே. இங்கே முடிஞ்சிருச்சுங்களா? இப்போ அடுத்த பேஜோட முதல் லைனு. இப்போ இந்த பேஜை ஃபுல்லாக விட்டுறீங்க. அடுத்த பேஜோட முதல் லைனுக்கு வந்துடுறீங்க. ஓகேங்களா? இங்கே வந்துடுறீங்க. உலகில் நீ மிளிர்வாய். மிளிர்வாய். ஃபுல் ஸ்டாப். ஓகேங்களா? ஸோ அது கரெக்டானு பார்த்துக்கோங்க. கலை அரசியாக அப்பொழுதே உலகில் நீ மிளிர்வாய். அடுத்து பாருங்க, வையாபுரி நெய்வேலி இது என்ற ஊருக்கு போகாதது, அங்கே பாடாதது ஒரு. ஓகேங்களா? ஸோ அதை அப்படியே நீங்கள் எழுதுருங்க. வையாபுரி நெய்வேலி இங்கே வவல்லாம் வைக்காமல் இருக்காங்க, வச்சுக்கோங்க. வைக்காமல் பழகிறது ரொம்ப நல்லது. என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. வைக்காமல் பழகுனீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் டிரான்ஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வைக்காமல் போயிட்டு நீங்கள் அதை தப்பாக படிக்கக்கூடாது. நீங்கள் வவ்வல், முக்கியமான வவ்வல் மட்டும் வச்சா போதும். எல்லா வவ்வலையும் வைக்க தேவையில்லை, எல்லா வவ்வலையும் வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் வைக்க தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இதுதான் கோடு. ஓகேங்களா? இப்போ உயிர், உயிர் இப்படியே நீங்கள் எழுதி படிச்சுக்கிட்டாலும் சரிதான். அல்லது உயிர் ஈ. ஓகேங்களா? யால தேர்டு பிளேஸு. ஸோ அடுத்த ஸ்ட்ரோக்கோட முன்னாடி இருக்க தேர்ட் பிளேஸில் ஈ வவல். சாரி, இதான் கோடு. உயிர் அப்படின்ற ஸ்ட்ரோக்கு நீங்கள் போட போகிறீங்க.
உ யா இர். ஓகேங்களா? ஸோ இந்த இ எப்படி பிரிப்பீங்க? இ கூட்டல் இ, உயி. ஓகேங்களா? ஸோ ஈக்கு அப்புறம், அதாவது யாக்கு அப்புறம் தேர்ட் பிளேஸில் இ. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்ட்ரோக்கோட தேர்ட் பிளேஸில் இ வவல், உயிர். ஓகேங்களா? ஸோ இந்த வவ்வல் வந்து நீங்கள் வைக்கலாம், வைக்காமையும் படிக்கலாம். உயிர் அப்படின்னு படிச்சிட்டிங்கன்னா ஓகே, அது இன்னும் பெட்ரு தான். பட் இப்படி வவ்வல் வைக்காமல் விட்டுட்டு படிக்கும்போது என்னான்னு மறந்துடக்கூடாது. வவ்வல் வந்து மேக்ஸிமம் வைக்காதீங்க. ஒரு சில ஸ்ட்ரோக்குக்கு மட்டும் வவ்வல் வச்சு பழகுங்க. வவ்வல் வைக்காமல் பழகுனீங்கன்னா தான் தமிழ் ஷார்ட் சீனியர் வரும்போது ஈஸியாக இருக்கும். இல்லை சார் எனக்கு வவ்வல் வச்சா மட்டும்தான் புரியுது அப்படின்றவங்க வேறு வழி இல்லை, வவ்வல் வச்சு தான் ஆகணும். சார் எனக்கு பாதி இதுக்கு வவ்வல் வச்சுக்கிறேன், நான் மீதி இதுக்கு எனக்கு புரிகிற விஷயத்துக்கு நான் வவ்வல் வைக்கல அப்படின்னாலும் பெட்ரு தான். உங்களுக்கு வவ்வல் வைக்காமையே படிக்க வருதுன்னா அந்த ஸ்ட்ரோக்குக்கு நீங்கள் வவ்வல் வைக்க தேவையில்லை. உங்களுக்கு வவ்வல் வச்சா தான் படிக்க வருதுன்னா அப்படிப்பட்ட ஸ்ட்ரோக்குக்கு நீங்கள் வவ்வல் வைக்கணும். அவ்வளோதான், இதான் விஷயம். நெய்வேலி, அதுக்கப்புறம் பாருங்க, என்ற ஊருக்கு போகாதது, போகாதது. அங்கே, இங்க இருக்கு பாருங்க, அங்கே. பாடாதது, ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஐயாபுரி நெய்வேலி என்ற ஊருக்கு போகாதது, அங்கே பாடாதது. அடுத்து பாருங்க, ஒரு. அடுத்து பிழையாகாது, பி லையா பிழையாகாது, ஃபுல் ஸ்டாப். ஒரு பிழையாகாது. அடுத்து நீ அங்கே போகாதது, நீ அங்கே போகாதது அடுத்து பாருங்க, நியாயமே இல்லை, நியாயமே இல்லை, ஃபுல் ஸ்டாப். ஸோ இங்கே 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 போட்டிருக்கேன், உங்களுக்கு சரியாக தெரிஞ்சிருக்காது, இப்போ தெரிஞ்சுக்குங்க. நீ அங்கே போகாதது நியாயமே இல்லை. இங்கே ஸ்ட்ரோக் முடிஞ்சிருச்சுங்களா? ஸோ அடுத்து இந்த பேஜை அப்படியே விட்டுட்டு அடுத்த பேஜுக்கு போயிடணும். நல்லா கவனிங்க, ஹார்ட் வேர்ட்ஸ் எழுதாமல் விட்டுறக்கூடாது. ஹார்ட் வேர்ட்ஸ் தெரியாததெல்லாம் தனித்தனியாக எழுதணும். ஏன்னா எதெல்லாம் தெரியல, எதெல்லாம் கைக்கு வரல, எதெல்லாம் ஸ்ட்ரோக் போட முடியல, அதெல்லாம் உங்களோட எதிரிகள். அதை நல்லா அடித்து துவம்சம் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? எழுதி தனியாக ஒரு நோட்டில் எழுதி 5 லைன் இடம் விட்டுறணும். அதுக்கப்புறம் சொல்லுவேன் என்ன பண்ணணுன்ட்டு. ஸோ நியாயமே இல்லை, இது வரைக்கும் கரெக்டானு பார்த்துக்கணும். நீ அங்கே போகாதது நியாயமே இல்லை. அப்புறம் அடுத்த பேஜோட முதல் லைனு, இங்க இருக்கு பாருங்க, ஆகையால் இனி நீ அங்கே போய் வா. பார்த்துக்கலாம். ஆகையால் இனியாவது நீ அங்கே போய் வா. இனியாவது, இங்க வது போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல வது போட்டிருக்காங்க. ஸோ ஆகையால் இனியாவது நீ அங்கே போய் வா. ஸோ அதை வந்து நம்ம இங்கே எழுத போகிறோம். அடுத்த பேஜோட முதல் லைனில் ஆகையால் இனியாவது, வவ்வல் வைக்காம இருக்காங்க, வச்சுக்கலாம். இனியாவது நீ அங்கே போய் வா, ஃபுல் ஸ்டாப்.
அவ்வளோதான். இப்போ பேசேஜ் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ வந்து இந்த இடத்துல எடுக்கிறீங்க, ரீட் பண்ணுறீங்க. உங்கள் ஸ்ட்ரோக்கை பார்த்து நீங்களே ரீட் பண்ணுறீங்க. இதை பக்கத்தில் வச்சுக்கிறீங்க, இதை மறைச்சிக்கிறீங்க. கௌரி வீணை எங்கே இருக்கிறது. சப்போஸ் இது தெரியல அப்படின்னா இங்கே பார்க்கணும். கௌரி வீணை எங்கே இருக்கிறது. இதுக்கு என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை அப்படியே மேல் பகுதியில் எழுதிருங்க. இதிலிருந்து இது வரைக்கும் ஸ்ட்ரோக் போட்டிருக்கீங்களா, இதோட தமிழ் வார்த்தைகள் என்னன்றதை அப்படியே இந்த பேசேஜை பார்த்து ஒரு டைம் எழுதிருங்க. கௌரி வீணை எங்கே இருக்கிறது, அதை எடுத்து மாலை 4 மணி வரை இங்கேயே இப்பொழுதே வாசி, அதுவே உன் கடமை. ஊமை இங்கே எழுதிட்டுருக்கேன், பார்த்து தான் எழுதிட்டுருக்கேன், ஓகேங்களா. ஊமை போல முனக கூடாது. ஸோ எங்கே இருக்கு, முனக கூடாது இங்கே இருக்கு பாருங்க. அடுத்து வாயால் தெளிவாய் பாடுவது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் எழுதிடணும். வாயால் தெளிவாய் பாடுவது எழுதிட்டேனா. ஸோ இப்போ அடுத்த பக்கத்தை திருப்பிடுங்க. திருப்பிட்டு இங்கே பாருங்கள் தேவை, இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள் தேவை. தேவையிலேருந்து திருப்பி எழுத ஆரம்பிக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது இங்கே எழுத ஆரம்பிக்கணும். தேவை ஆயினும் ஒரு பூமாலை. நீங்கள் நல்லா தெளிவாக எழுதணும், நான் வேகமாக எழுதுறேன். ஆசைப்படத்தக்கது அல்லவென்று. ஸோ இந்த மாதிரி இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்க ஸ்ட்ரோக்கோட தமிழ் வார்த்தைகளை இங்கே எழுதிடுறீங்க. ஸோ அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரோக்கோட தமிழ் வார்த்தைகளை இந்த இடத்துல எழுதிடுறீங்க. அடுத்த பக்கம் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரோக்கோட தமிழ் வார்த்தைகளை இங்கே எழுதிடுறீங்க. ஸோ இவ்வளோ தாங்க. எழுதிக்கிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இப்போ புக்கெல்லாம் தள்ளி வச்சிட வேண்டிதான். இப்போ நீங்கள் வாசிக்கணும். கௌரி வீணை எங்கே இருக்கிறது வாசிக்கிறீங்க. வாசிக்கும் போது இந்த ஸ்ட்ரோக்கோட தமிழ் வார்த்தை தெரியலனா இங்கே பார்த்துக்கிறீங்க, ஓகேங்களா. ஸோ அப்படி வாசித்து பழகுறீங்க. இது வரைக்கும் வாசிக்கிறீங்க. வாட்சி முடிச்சுட்டு திருப்பி வாசிக்கிறீங்க, திருப்பி வாசிக்கிறீங்க. உங்கள் நீங்கள் எழுதின ஸ்ட்ரோக்கை பார்த்து தான் வாசிக்கணும். வாசிக்கும் போது தெரியலையா இங்கே பார்க்குறீங்க, அடுத்து வாசிக்கும் போது தெரியலையா இங்கே பார்க்குறீங்க. இங்கேருந்து இது வரைக்கும் வாசிக்கிறீங்க. எப்போ வந்து இந்த ஸ்ட்ரோக்கை நீங்கள் பார்த்து வாசிக்கிற சரியாக வாசிக்கிற வரைக்கும் நீங்கள் வாசிக்கிட்டே இருக்கணும். எப்போ வந்து இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் தெளிவாக உங்களோட ஸ்ட்ரோக்கை பார்த்து மேலே இங்கே பார்க்காம வாசிக்கிறீங்களோ அது வரைக்கும் வாசிக்கணும். இங்கே பாருங்கள், கௌரி வீணை எங்கே இருக்கிறது, அதை எடுத்து மாலை 4 மணி வரை இங்கேயே இப்பொழுதே வாசி, ஓகேங்களா. அதுவே உன் கடமை. ஊமை போல முனக கூடாது, வாயால் தெளிவாய் பாடுவது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வாசிக்கணும், மேலே பார்க்காம. சப்போஸ் இங்கே பாருங்கள், கௌரி இது என்னன்னு தெரியலையே அப்படின்னு உங்கள் மூளை யோசிச்சிருச்சுன்னா இங்கே பார்ப்பீங்க வீணை. ஸோ இப்போ என்ன பண்ணணும், திருப்பி இங்கேருந்து வரணும். கௌரி வீணை எங்கே இருக்கிறது, இது என்னது தெரியலையே அப்படின்னு உங்கள் மூளை யோசிச்சிருச்சுன்னா திருப்பி என்ன பண்ணும், இங்கே பார்க்குறீங்க அதை. இப்போ இங்கேருந்து வரணும். கௌரி வீணை எங்கே இருக்கிறது, அதை
இது என்னன்னு தெரியலையே அப்படின்னு மூளை யோசிச்சிருச்சுன்னா இங்கே பார்க்குறீங்க எடுத்து. இப்போ ஃபஸ்ட்ல இருந்து வரணும். கௌரி வீணை எங்கே இருக்கிறது அதை எடுத்து மாலை இது என்னன்னு தெரியலையே அப்படின்னா இங்கே பார்க்குறீங்க 4. ஓகேங்களா? ஸோ திருப்பி ஃபஸ்ட்ல இருந்து கௌரி வீணை எங்கே இருக்கிறது அதை எடுத்து மாலை 4 மணி வரை இங்கேயே. ஐயோ இது தெரியலையே அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா இங்கே பார்க்குறீங்க இப்பொழுதே திருப்பி இங்கேருந்து வரீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட ஸ்ட்ரோக்கை பார்த்து ஃபஸ்ட்டு வாசிக்க கற்றுக்கணும். ஃபுல்லாகவே இந்த பேசேஜ் ஃபுல்லாகவே ஓகேங்களா வாசிக்க கற்றுக்குறீங்க. இந்த மாதிரி உங்கள் ஸ்ட்ரோக்கை பார்த்து வாசிச்சிடணும். முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து ஹார்ட் வேர்ட்ஸ் நோட்டை எடுக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க? ஹார்ட் வேர்ட்ஸ் உங்களுக்கு கைக்கு வராத வார்த்தை தெரியாத வார்த்தைலாம் ஹார்ட் வேர்ட்ஸ் இருந்துச்சுல, இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹார்ட் வேர்ட்ஸ் நோட்டை எடுத்து 2 லைன் ஃபில்லப் பண்ணுறீங்க. 2 லைன் ஃபில்லப் பண்ணணும். இங்கே பாருங்கள் எப்படின்னா கௌரி 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 அப்படின்னு சொல்லி சொல்லி நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். கௌரி கௌரி மனசுக்குள்ளே சொன்னாலும் ஓகே தான், பட் வெளியில் வாய் விட்டு சொன்னீங்கன்னா நல்லது. கௌரி 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 நெருக்கி நெருக்கி தான் எழுதணும். இந்த மாதிரி கௌரி கௌரி இப்படி. இங்கே முடிஞ்சோடனே அடுத்து எங்கே பண்ணணும்? இது வரைக்கும் முடிஞ்சோடனே இங்கே வந்துடணும். கௌரி 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 அப்படின்னு 2 லைன் ஃபில்லப் பண்ணோம். அடுத்து ஒவ்வொரு இதை 2 லைன் ஃபில்லப் பண்ணோம். வீணை வீணைன்ட்டு. அடுத்து எடுத்துன்னு ஃபில்லப் பண்ணோம். அடுத்து இதை ஃபில்லப் பண்ணோம். இதை ஃபில்லப் பண்ணோம். ஒவ்வொன்றா நீங்கள் ஒருவேளை 50 ஹார்ட் வேர்ட்ஸ் 50 இது கைக்கு வரலன்னா 50 வார்த்தையை ஃபில்லப் பண்ணோம். 100 இது கைக்கு வரலையா 100 வார்த்தையை 2 தடவை 2 லைன் 2 டைம் கிடையாது 2 லைன். ஓகேங்களா? 2 லைன் ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணணும். இப்போ 150 வார்த்தை வந்திருக்குனாலும் 150 வார்த்தையுமே 2 லைன் ஃபில்லப் பண்ணுறீங்க. சாரி 200 வார்த்தை வந்திருக்கா, வேறு வழி இல்லை. 2 லைன் ஃபில்லப் பண்ணணும். அப்படி 2 லைன் ஃபில்லப் பண்ண நேரம் இல்லைன்னா 1 லைன் மினிமம் ஃபில்லப் பண்ணணும். 1 லைனாவது ஃபில்லப் பண்ணணும். ஃபில்லப் பண்ணி முடிச்சுட்டு மூடி வச்சிடணும். இப்போ இங்கே வரீங்க இந்த நோட்டுக்கு. நீங்கள் தான் வாட்சி பழகிட்டீங்கல்ல, இப்போ திருப்பி ஒரு தடவை வாசிக்கிறீங்க. திருப்பி வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியலன்னா இங்கே பார்த்துக்குங்க. திருப்பி இதிலேருந்து இது வரைக்கும் வாசிக்கிறீங்க. கௌரி வீணை எங்கே இருக்கிறது அதை இது என்னன்னு தெரியலையே அப்படின்னா எடுத்து. ஓகேங்களா? எடுத்து அப்படின்னு படிச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் இங்கே போயிடலாம், பரவாயில்ல. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் நிறையா பிக்கப் பண்ணியிருப்பீங்க. இப்போ எங்கேயாவது தான் உங்களுக்கு மிஸ் ஆகும், இல்லை மிஸ் ஆகாமல் கரெக்டாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வாசிச்சுக்கிறீங்க. இப்போ அடுத்து எழுத போகிறீங்க. இங்கே பாருங்கள், இதுதான் மெயின். இங்கே பாருங்கள், இந்த வீடியோ நல்லா தெளிவாக தெரியணும் அப்படின்னா 1080 பிக்சலில் வச்சு பார்க்கணும். 1080 பி அப்படின்னு இருக்கும். 1080 பி அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? 1080 பி அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி அதில் வச்சு பார்த்தா உங்களுக்கு வீடியோ தெளிவாக தெரியும். ஓகேங்களா? வீடியோவோட குவாலிட்டி செலக்ட் பண்ணி ஓகேங்களா செலக்ட் பண்ணி 1080 பிக்சலில் வச்சு நீங்கள் பார்க்கணும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்த பார்த்து நீங்கள் இங்கே போகக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் நல்லா வாசிச்சிட்டீங்க இதை பார்த்து. இப்போ இங்கே பாருங்கள், மெதுவாக ஒரு 3 லைன் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக. ஓகேங்களா? ஒரு 3 லைன் அல்லது 4 லைன் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக. இங்கே பாருங்கள், கௌரி வீணை எங்கே இருக்கிறது அதை எடுத்து மாலை 4 மணி வரை இங்கேயே இப்பொழுது வாசி. அதுவே உன் கடமை. அடுத்து பாருங்க, ஊமை. சாரி, இங்கே வரணும் ஆன் த லைனில். நல்லா கவனிங்க. அபவ் த லைன்னா, ஆன் த லைனா, இல்லை த்ரூ த லைனா, கோட்டுக்கு மேலே போடணுமா, கோட்டில் போடணுமா, இல்லை கோட்டை ஒட்டி போடணுமா, இல்லை கோட்டுக்குள்ளே போடணுமா, இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பார்க்கணும். மூணு பிளேஸ் இருக்குது. கோட்டுக்கு மேலே, கோட்டுக்குள்ளே. புரியுதுங்களா? ஊமை
போல முனக கூடாது வாயால் தெளிவாய் பாடுவது. ஓகேங்களா? முடிச்சுட்டு அடுத்து இங்கே வந்துடணும். கௌரி இந்த லைனை பார்த்து தான் எழுதணும். ஓகேங்களா? இந்த லைனை பார்த்து தான் எழுதணும். கௌரி வீணை எங்கே இருக்கிறது? கொஸ்டின் மார்க். அதை எடுத்து மாலை 4 மணி வரை இங்கேயே இப்பொழுதே வாசி. அதுவே உன் கடமை. ஊமை போல முனக கூடாது. ஃபுல் ஸ்டாப். வாயால் தெளிவாய் பாடுவது. அடுத்து இங்க வந்துடணும். கௌரி வீணை எங்கே இருக்கிறது? கொஸ்டின் மார்க். அதை எடுத்து. தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இங்கே பார்த்துக்கணும். மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எடுத்து மாலை 4 மணி வரை இங்கேயே இப்பொழுதே. மேலே இருக்க இந்த லைனை பார்த்து தான் நீங்கள் எழுதணும். தெரியலனா இங்கே பார்த்துக்கணும். இப்பொழுதே வாசி. அதுவே உன் கடமை. ஊமை போல முனக கூடாது. ஃபுல் ஸ்டாப். வாயால் தெளிவாய் பாடுவது. அடுத்து இந்த லைனுக்கு வந்துடணும். கௌரி வீணை எங்கே இருக்கிறது? அதை எடுத்து மாலை 4 மணி வரை இங்கேயே இப்பொழுதே வாசி. அதுவே உன் கடமை. ஊமை போல முனக கூடாது. வாயால் தெளிவாய் பாடுவது. ஸோ இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக எழுதியாச்சா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுத ஆரம்பிக்கணும். இங்கே பாருங்கள். இங்கே இதை ஃபஸ்ட்டு லைனை பார்த்து தான் எழுதணும். தெரியலனா தமிழ் வார்த்தை இங்கே பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள். கௌரி வீணை எங்கே இருக்கிறது? அதாவது இந்த இடத்துல வீணை வந்து சேர்த்து தான் போடணும். சில நேரத்தில் கை அப்படி வந்துடும். அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பாக நான் படிச்சிருப்பேன். ஆனால் நீங்கள் வந்து அதை சரியாக தான் படிக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல நான் தப்பாக ஸ்ட்ரோக் போட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் கரெக்டாக தான் ஸ்ட்ரோக் போடணும். ஓகேங்களா? புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? ஏன்னா சில டிஸ்டர்பன்ஸ் எனக்கு வெளியிலேருந்து வந்ததுனால கொஞ்சம் எனக்கு சில இடத்துல தடுங்கி இருக்கும். ஓகேங்களா? ஏங்கன்னா நான் டோர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுன்னா கதவை தட்டிக்கிட்டே இருந்தாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால நான் ஓப்பன் பண்ண முடியல. எனக்கு அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் ஆச்சு. எனக்கு அந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு. புரியுதுங்களா? அதனால் சில இடத்துல சரியாக வாசிச்சிருக்க மாட்டேன். சில இடத்துல தவறுதலாக ஸ்ட்ரோக் போட்டிருப்பேன். ஆனால் நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் கரெக்டாக போடணுன்றதுக்காக சொல்கிறேன். அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாத இடத்துல தான் நீங்கள் உட்காந்து ஷார்ட் ஹேண்ட் வந்து எழுதணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நல்லா கவனிங்க. இங்கேருந்து இங்கே பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்குமே நீங்கள் எழுதணும். இதை அப்படியே ஃபில்லப் பண்ணுறீங்க. இந்த பேஜை ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணணும். அப்படி இல்லையா குறைஞ்சபட்சம் 20 லைன் ஃபில்லப் பண்ணணும். இந்த ஒரு பேஜில் 24 லைன் கிட்டத்தட்ட இருக்கும்.
நீங்கள் மினிமம் இந்த ஃபஸ்ட்டு லைனை சேர்க்காம 20 லைன் நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். புரியுதுங்களா? இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 3 லைனோ 4 லைனோ தான் இருக்கும். 20 லைன் ஃபில்லப் பண்ணது போக அதையும் சேர்த்து பண்ணிட வேண்டியது தான், அவ்வளோதான். இல்லை ரொம்ப டைம் ஆகுதுன்னா 20 லைன் கண்டிப்பாக ஃபில்லப் பண்ணியே ஆகணும். 20 லைன் ஃபில்லப் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்பீடு வந்து பிக்கப் ஆகும். புரியுதுங்களா? இன்னொன்று கவனிங்க, இதிலிருந்து இது வரைக்கும் ஃபில்லப் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த லைன் எழுதியிருப்பீங்க, அடுத்து ஹார்ட்வேர்ட்ஸ்லாம் எழுதியிருப்பீங்க. நடுவில் டிஸ்டர்பன்ஸ் வரலாம் போகலாம் உங்களுக்கு. நீங்கள் 1 மணி நேரம் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் ரெஸ்ட் ரூமோ அல்லது வந்து வெளி வேலைகளுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம், எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். பட் ஒன்று கவனிச்சுங்க, இந்த 2வது லைன் இந்த இடத்துல இருந்து இங்கே எழுதுகிற வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே எந்திரிச்சு போகக்கூடாது. இந்த பேஜை முடிச்சுட்டு தான் நீங்கள் போகணும். இந்த பேஜை முடிச்சுட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலாம், 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலாம், அல்லது அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், அல்லது 5 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். இந்த பேஜை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த பேஜ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் ரெஸ்ட் எடுக்கலாம். மறுபடியும் இந்த அடுத்த பேஜில் இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் எழுதுகிற வரைக்கும் எங்கேயும் வெளியில் போகக்கூடாது. இதை எழுதி முடிக்கிற வரைக்கும் இதை எழுதி முடிச்சுட்டு தான் நீங்கள் வெளியில் போகிறது எல்லாம் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ ஒரு பேஜை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அதில் கவனமாக இருக்கணும்னு சொல்ல வரேன். பாருங்கள், அடுத்து பாருங்கள். அதை எடுத்து மாலை 4 மணி வரை இங்கேயே இப்பொழுதே வாசி. அதுவே உன் கடமை. ஊமை போல முனக கூடாது. வாயால் தெளிவாய் பாடுவது. ஸோ இந்த மாதிரி கடகடன்னு ஃபில்லப் பண்ணுறீங்க. எங்கேயாவது டவுட்டுன்னா ஃபஸ்ட்டு லைனை பார்க்குறீங்க, ஃபஸ்ட் லைனுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை பார்க்குறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பேஜ் ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்து இந்த பேஜ் ஃபுல்லாக முடிக்கணும், அடுத்து இந்த பேஜ் ஃபுல்லாக முடிக்கணும், அடுத்து இந்த பேஜ் ஃபுல்லாக முடிக்கணும். ஒவ்வொரு பேஜும் தொடங்குறதுக்கு முன்னாடி இதை வாசித்து பார்த்துக்கணும். ஃபஸ்ட் லைனை வாசித்து பார்த்து அதில் ஏதாவது டவுட்டுன்னா மேலே எழுதியிருக்கக்கூடிய தமிழ் வார்த்தைகளை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். இந்த இது ஃபில்லப் பண்ணோன்னே இங்கே வாசிக்கிறீங்க, மேலே இருக்கக்கூடிய தமிழ் வார்த்தைகளை வாசிக்கிறீங்க, இங்கே வாசிக்கிறீங்க, மேலே இருக்கக்கூடிய தமிழ் வார்த்தைகளை பார்க்குறீங்க. புரியுதுங்களா? வாசிக்கிறீங்க, தமிழ் வார்த்தைகளை பார்க்குறீங்க, கொஞ்சம் ஸ்பீடாக வாசிச்சதுக்கப்புறம் வேகமாக எழுதுறீங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 to 4 லைன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கீங்க, அடுத்த ஒரு 5வது லைன்லேருந்து வேக வேகமாக ஃபில்லப் பண்ணுறீங்க. அடுத்து இங்கே ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு மூடி வச்சிடுறீங்க. இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ இந்த பேசேஜை எடுத்துக்கிறீங்க. பேசேஜோட தமிழ் எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? தமிழ் எடுத்துக்கிட்டு நல்லா கவனிங்க. 3 எழுத்து சேர்ந்தது ஒரு வார்த்தை. கவ் அப்படின்றது ஒரு எழுத்து, ரீ அப்படின்றது ஒரு எழுத்து, அடுத்து வி அப்படின்றது ஒரு எழுத்து. ஸோ இது 3 சேர்ந்தது ஒரு வார்த்தை. அப்படி தான் கணக்கு பண்ணுவாங்க தமிழ் ஷார்ட்ஹேண்டில். இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்ட் பற்றி நான் பேசலை. தமிழ் ஷார்ட்ஹேண்டில் இது 3 சேர்ந்தது ஒரு வார்த்தை. அடுத்து நை ஒரு வார்த்தை, ஏ ஒரு வார்த்தை, இங்கே ஒரு வார்த்தை. ஸோ இது 3 சேர்ந்தது 2வது வார்த்தை. அடுத்து கே ஒரு வார்த்தை, ஈ ஒரு வார்த்தை, ரூ ஒரு வார்த்தை. ஸோ இது 3 சேர்ந்தது 3வது வார்த்தை. இக்கு ஒரு வார்த்தை, சரி ஒரு எழுத்து. ஓகேங்களா? இக்கு ஒரு எழுத்து, கீ ஒரு எழுத்து, ரா ஒரு எழுத்து. இது 3 சேர்ந்தது ஒரு வார்த்தை. அடுத்து தூ வந்து ஒரு எழுத்து, ஆ வந்து ஒரு எழுத்து, தை வந்து ஒரு எழுத்து. ஸோ இது 3 சேர்ந்தது 5வது வார்த்தை. ஏ ஒரு எழுத்து, டூ ஒரு எழுத்து, இத்து ஒரு எழுத்து. இது 3 சேர்ந்தது 6வது வார்த்தை. தூ ஒரு எழுத்து, மா ஒரு எழுத்து, லை ஒரு எழுத்து. இதெல்லாம் சேர்ந்தது 7வது வார்த்தை. இந்த மாதிரி தான் வார்த்தை வந்து தமிழ் ஷார்ட்ஹேண்டில் கணக்கு பண்ணுவாங்கன்றதை உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ இந்த பேசேஜில் எத்தனை வார்த்தைகள் இருக்குன்றதை நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு 70 வார்த்தைகள் அப்படின்றது ஜூனியர். ஓகேங்களா? ஒரு நிமிஷத்துக்கு 90 வார்த்தைகள் அப்படின்றது சீனியர். ஸோ இந்த 70 வார்த்தையை 4ஆக டிவிஷன் பண்ணணும். ஓகேங்களா? 70 4ஆக டிவிஷன் பண்ண போகிறீங்க. 1 நாங் 4, இந்த இடத்துல 3 மீதி வருது. 7 நாங் 28, கிட்டத்தட்ட 17.5. 17 கிட்டத்தட்ட ஒரு 17.5, 17லேருந்து ஒரு 18 நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 17லேருந்து 18
வார்த்தைகள் ஒவ்வொரு கால் நிமிஷத்துக்கும் 17லேருந்து 18 வார்த்தைகள். அப்படி தான் கணக்கு பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கால் நிமிஷத்தை ஒரு கோடு போட்டு கணக்கு பண்ணியிருப்பாங்க, ஒரு ஸ்மால் டேஷ். அடுத்த கால் நிமிஷத்தை 2 கோடு போட்டிருப்பாங்க. அடுத்த கால் நிமிஷத்துக்கு 3 கோடு போட்டிருப்பாங்க. அடுத்த நிமிஷம் முடிகிறப்ப 1. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு கால் நிமிஷத்தை ஒரு ஸ்லாஸு, 2வது கால் நிமிஷத்தை 2 ஸ்லாஸு, 3வது கால் நிமிஷத்தை 3வது ஸ்லாஸு, 4வது கால் நிமிஷம் வரப்போ 1. ஸோ 2வது நிமிஷம்னா 2, 3வது நிமிஷம்னா 3, 4வது நிமிஷம்னா 4. இப்படி கணக்கு பண்ணியிருப்பாங்க. மொத்தம் 7 நிமிஷம் பேசேஜ் தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியருக்கு. ஓகேங்களா? ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 70 வார்த்தைகள். இப்படி தான் கணக்கு பண்ணுவாங்க. 3 எழுத்து தான் ஒரு வார்த்தை. நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் உங்களோட வாய்ஸில் இப்போ வாசிக்கணும். புரியுதுங்களா? இப்போ ஒரு நிமிஷத்துக்கு இங்கே 70 வார்த்தைகள் வந்து ஜூனியர். நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கவனிங்க, ஒரு 35லேருந்து 40 வார்த்தைகள் எழுதி பழகிடணும். 40 வார்த்தைகள் எழுதி பழகுனீங்கன்னா பெட்ரு. ஸோ ஒவ்வொரு கால் நிமிஷத்துக்கும் 10 வார்த்தைகள். ஒவ்வொரு கால் நிமிஷத்துக்கும் 10 வார்த்தைகள். ஸோ 4 கால் நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 வார்த்தைகள். ஸோ நிமிஷத்துக்கு 40 வார்த்தைகள். அப்படி தான் நீங்கள் பழகணும். வேறு வழியே இல்லை. கொஞ்சம் ஸ்பீடாக தான் பழகணும். ஒரு நிமிஷத்துக்கு 40 வார்த்தைகள்னால் நீங்கள் இந்த சீனிவாசராவ் முறை பேசேஜை பழகணும். சார் 40 நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு 40 வார்த்தைகள் எனக்கு சரியாக வரமாட்டேங்குது சார், என்ன சார் பண்ணலான்னா, ஒரு நிமிஷத்துக்கு 30லேருந்து 35 வார்த்தைகள் நீங்கள் பழகலாம். ஒரு நிமிஷத்துக்கு 30 வார்த்தைகள்னால் ஒவ்வொரு கால் நிமிஷத்துக்கும் ஒரு 7 வார்த்தை 8 வார்த்தை வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பழகலாம். புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் பழகணும். நீங்கள் வாசிக்கணும். இந்த மாதிரி வார்த்தையை வந்து கணக்கு பண்ணி ஃபஸ்ட்டு கால் நிமிஷம் வரும்போது 10 வார்த்தைகளில் முடிகிற மாதிரி ஒரு ஸ்லாஸ் போட்டுக்கணும். அடுத்து இங்கே வந்து உங்களுக்கு அரை நிமிஷம் வந்துச்சுன்னா இங்கே 2 ஸ்லாஸு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்லாஸ் போட்டு நீங்கள் வார்த்தைகளை வந்து நோட் பண்ணி வாசிக்கணும். சார் எனக்கு அப்போல்லாம் தெரியாது சார், நான் வந்து ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னாலும் ஓகே. கொஞ்சம் மெதுவாக ஸ்லோவாக ரெக்கார்ட் பண்ணுங்கள். கௌரி, வீணை எங்கே இருக்கிறது, அதை எடுத்து மாலை 4 மணி வரை இங்கேயே இப்பொழுது வாசி, அதுவே உன் கடமை இப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசேஜ் முழுசாக நீங்கள் வாசிக்கணும், ரெக்கார்ட் பண்ணிடணும். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ப்ளே பண்ணி இந்த நோட்டில் எழுதணும். ரெக்கார்ட் பண்ணி அதை ப்ளே பண்ணி இந்த நோட்டில் வந்து நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? இருங்க சொல்கிறேன், எப்படி எழுதணும்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ ரெக்கார்டிங் ஓடுதுன்னு நினச்சிக்கோங்க. நானே வாசிக்கிறேன், ரெக்கார்டிங் ஓடுறதா நீங்கள் நினச்சிக்கோங்க. கௌரி வீணை எங்கே இருக்கிறது, அதை எடுத்து மாலை 4 மணி வரை இங்கேயே இப்பொழுது வாசி, அதுவே உன் கடமை. ஊமை போல முனக கூடாது, வாயால் தெளிவாய் பாடுவது தேவை. ஆயினும் ஒரு பூமாலை ஆசைப்படத்தக்கது அல்ல என்று நீ. ஸோ இந்த மாதிரி அப்படியே முடிய அடுத்தடுத்த லைனுக்கு. புரியுதுங்களா?
வாசித்து ஸ்ட்ரோக் போடக்கூடாது. நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு சொல்கிறேன், ரெக்கார்டிங் ப்ளே பண்ணுற மாதிரி நினச்சிக்கங்கன்ட்டு. ரெக்கார்டிங் ப்ளே பண்ணி விட்டு எழுதணும். ஸ்ட்ரோக் மிஸ் ஆனால் அடுத்தடுத்த டைமுக்கு கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ரெக்கார்டிங் வந்து இந்த மாதிரி ப்ளே பண்ணி நல்லா கவனிங்க. ரெக்கார்டிங் வந்து இந்த மாதிரி ப்ளே பண்ணி ஒரு 7 டைம்ஸ் எழுதணும், இல்லைனா 10 டைம்ஸ் எழுதணும். 10 டைம்ஸ் எழுதுறது பெட்ரு. ஓகேங்களா? இவ்வளோ நேரம் நான் சொன்ன ப்ராக்டிஸை நீங்கள் விடாமல் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் ஒரு பேசேஜுக்கு, ஒரு சின்ன பேசேஜுக்கு முடிக்கிறதுக்கு 6 மணி நேரம் ஆகும். 2 பேசேஜ்னா 12 மணி நேரம் ஆகும். பெரிய பேசேஜ்னா 10 மணி நேரம் ஆகும். இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகுனீங்கன்னா தான் எக்ஸாம் பேசேஜ் வரும்போது 2 நாளைக்கு ஒரு பேசேஜை வந்து நீங்கள் ஈஸியாக முடிக்க முடியும். ஒரு நாளைக்கு ஒரு பேசேஜை வந்து எக்ஸாம் பேசேஜை முடிக்கிறதுக்கு 10 ஹவர்ஸ் ஆயிரும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் அதில் 10 ஹவர்ஸ் ஒரு எக்ஸாம் பேசேஜில். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் டைரெக்டாக எக்ஸாம் பேசேஜுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 12 ஹவர்ஸ் ஆகும் ஒரு எக்ஸாம் பேசேஜுக்கு. ஸோ இதே மாதிரி கிளியராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். சீனிவாச ராவ் முறை பேசேஜாக இருந்தாலும் இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணோம். பிட்மேன் பேசேஜுக்கும் இதான் முறை, இதே மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணோம். எக்ஸாம் பேசேஜுக்கும் இதே மெத்தட் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. எக்ஸாம் பேசேஜுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எக்ஸ்ட்ராவாக டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுத போகிறீங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, உங்களோட ஸ்ட்ரோக்கை பார்த்து கடைசியாக இதற்கான வார்த்தைகளை நீங்கள் வரிசையாக பேராகிராஃப் மாதிரி எழுதுவீங்க. அது பேர் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன். அதை எழுதி கரெக்ஷன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இது தாங்க மெத்தடு. சீனிவாச ராவ் முறை பேசேஜை இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். பிட்மேன் பேசேஜை கூட நீங்கள் இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இவ்வளோ தான் விஷயம். ஸோ இவ்வளோதாங்க. இதை நீங்கள் கிளியராக நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு அந்த வார்த்தைகள் கால்குலேஷன் பண்ண வரல அப்படின்னா நார்மலாக ரெக்கார்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. புரியுதுங்களா? மேபி ரெக்கார்டிங் உங்களுக்கு கிடைக்கலாம், யாராவது கொடுக்கலாம், ஏதாவது பேட்சில் உங்களுக்கு கொடுப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ நம்மளே வந்து ரெக்கார்டிங் கொடுப்போம். பட் இருந்தாலும் நம்மலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி, நான் வந்து ரெக்கார்டிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்களாக ரெக்கார்ட் பண்ணி எழுதுறது மிகச்சிறந்தது. அதுக்கப்புறம் மற்றவங்க வாய்ஸில் நீங்கள் எழுதுங்க. ஃபஸ்ட்டு உங்களோட வாய்ஸில் எழுதிருங்க, அடுத்து மற்றவங்களோட வாய்ஸில் ட்ரை பண்ணுங்கள். புரியுதுங்களா? ஸோ இவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் எக்ஸாம் பேசேஜ் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, அது வந்து ஒரு பெரிய வீடியோ. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கணும். புரியுதுங்களா? அது மிகப்பெரிய வீடியோ. அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். தேங்க்யூ.